ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக. எனது முதன்மை பேராசான் மதிப்பிற்கினிய ஆதித்ய குருஜி ஐயா அவர்களுக்கு குரு வணக்கம். உலகம் முழுக்க பரவியிருக்கின்ற தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை ஜோதிட சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள். வாழ்க பன்னாண்டு. இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு திருமணம் பற்றியதாங்க. 31 வயசு வரைக்கும் திருமணம் ஆகாத ஆண் ஜாதகம் எப்போ திருமணம் நடக்கும் இப்படிங்கிற விவரம் தாங்க. இந்த டீட்டெயில்ஸை விளக்க போறேன். திருமண பொருத்தம் 10 பொருத்தத்துல எதுவுமே இல்லை, அது ஒப்புக்கு சப்பான விஷயம். ஜாதக அனுகூலம், ஒரு ஜாதகத்திலே அவருக்கு அவர் எப்படிப்பட்டவர் சொல்லலாம், அவருக்கு எப்ப திருமணம் செய்யணுங்கிறத பார்க்கணும். ஆணோ பெண்ணோ திருமண வாழ்வு எப்படி இருக்கும், 3 கான்செப்ட். அவர் எப்படிப்பட்டவர், குணம் எப்படி, வருமானம் எப்படி. ஆணா இருந்தா இப்ப பெண்கள் வேலைக்கு போறாங்க, வருமானங்கள் எப்படி, புத்திர பாக்கியம் இருக்கா. அந்த ஒரு ஜாதகத்திலே 7ஆம் பாவம் நல்ல வெளிச்சமா இருந்தா நல்ல கணவன் நல்ல மனைவி கிடைக்கும். சுக்கிரன் நல்லா இருந்துச்சுன்னா வாழ்வு நல்லா போகும். இப்படித்தான் திருமண பொருத்தம் பார்க்குறேன். இந்த பதிவை விளக்கிறதுக்கு முன்னாடி எனது அஸ்ட்ரோ சாய் செல்வம் அப்படிங்கிற யூடியூப்ல கிரக பாவக சுபத்துவ பாவத்துவ சூட்சும கோட்பாட்டின்படி தான் பலனே இருக்கு. கோச்சார பலனாக இருந்தாலும் சரி, தனிப்பட்ட ஜாதக பலன், எந்த ஒரு விஷயத்தை ஒரு ஜாதகருக்கு அறியணும்னா கிரகங்களுடைய வெளிச்சம் இருள், அதாவது சுபத்துவ பாவத்துவ அமைப்பை தான் பார்க்கணும். அதோட அளவீடுகளையும் பார்க்கணும். அதில் தான் பலன் இருக்கு. எண்டா கடைசியாக பார்க்கறது அளவீடுகள், படிநிலைகள் சொல்றோம்ல, அதை பார்க்கணும். உங்களுக்கு திருமணம் வயசுக்கு தக்கன, உங்க பிள்ளைகளுக்கு, உங்க பேர குழந்தைகளுக்கு திருமணம் ஏன் தாமதமாகுது, தாமதமாவது நல்லதா, இப்படி தாமதமாவது நல்லதானா, திருமண வாழ்வு எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த திரையை தெரியக்கூடிய 90 80 57 13 70 அப்படிங்கிறதுக்கு வாட்ஸ்அப் தொடர்பு கொள்ளுங்க. 10 பொருத்தம் என்பது இல்லைங்கிறேன். அதன்படி பார்க்காம, ஒரு துளியும் அதன்படி பார்க்காம, கிரக ஜாதக அனுகூல பொருத்தத்தில் பார்த்து குழந்தை எப்ப பிறக்கும், எப்படி பிறக்கும், எத்தனை தரத்தோட குழந்தைகள் இருக்கு, காலத்துக்கு தகன அந்த மாதிரி அதையும் சேர்த்தே தான் நான் பலன் சொல்றாங்க. திருமண பொறுத்த திருப்தியாக சொல்லப்படும். என்ன பார்க்கக்கூடிய உள்ளூர் நண்பர்கள், வெளியூர் நண்பர்கள், வெளிநாட்டில் உள்ளவங்க, வெளி மாநிலத்தில் உள்ளவங்க அறிவார்கள். ஒரு தரம் பார்த்தா அடுத்தடுத்து பார்ப்பாங்க. திருமண பொறுத்த மட்டும் இல்லை, எந்த ஒரு விஷயமானாலும் நீங்க என்கிட்ட கேட்டு வாட்ஸ்அப்லாம் ஆன்லைன்ல பலன்களை தெளிவாக கேட்டு தெரிந்து கொள்ளலாம். இப்போ வீடியோக்குள்ள போவோம். 31 வயசுங்க, திருமணம் ஆகலை, எப்போ நடக்கும், இவ்வளவுதான் விஷயம். இப்போ பாருங்க, யாருக்குமே லக்கணம் பலமாகணும்னு சொல்றோம்னா லக்கணத்துல குரு இருக்கு, சனி முழு பாவக்கிரகம், எந்த லக்கணமா இருந்தாலும் சரி. சனி யோக கிரகமா வர்ற லக்கணம் இருக்கு பாருங்களேன், கெடுக்காது. பலன்கள் எவ்வளவுக்களவோ சனி வெளிச்சமா ஆகுதோ, மற்ற கிரகங்களுடைய தொடர்பு இருக்குதோ, அதுக்கு தக்கதான் பலன் கொடுக்கும். சரியா? லக்கணத்தை 10ஆம் பார்வை சனி பார்க்கிறாரு, இதுவே முதல் பிரச்சனை. லக்கணத்தை சனி பார்த்தாலே வயது எல்லாமே தடங்களோடு தான் கிடைக்கும், லேட்டா தான் கிடைக்குங்கிற தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி லக்கணத்துக்கு 2ஆம் இடம் இருக்குல்ல, லக்கணத்துக்கு 2, ராசிக்கு 7 ஆகுது, செவ்வாய் பார்வை. பொதுவாக சொல்லிடலாம், ஏன் திருமண தாமதமாகுது, ஆணோ பெண்ணோ, தோசமாக இருந்தால் 30 வயசுக்கு மேலே தான் செய்யணும், பெண்களுக்கு 26 27 வயசு வரணும். இதுக்கு விதிவிலக்கு இருக்கு. தசாபுத்திகள் கொஞ்சம் கூட குறைய இருக்கும். 30 31 வயசான ஆணுக்கு, பெண்ணுக்கு 20 27 ஆகலாம், 28 கூட ஆகலாம். தசாபுத்திகளுக்கு கரெக்டா துண்டாடுற மாதிரி இத்தனை வயசுலயும் சொல்லவே முடியாது, இப்படிலாம் சொல்லவே கூடாது. சரியா? 30 வயசு ஆயிடுச்சு, பொருத்தமே பார்க்கக்கூடாது அப்படிங்கிறது தப்பு. காதல் கல்யாணம் பண்ணாலும் பொருத்தம் பார்க்கணும். தாய்மாமன் மகளை உறவுல திருமணம் எடுத்தாலுமே நமக்கு அந்த பெண்கள் நல்லாவே தெரியும், குணநலன்கள் நல்லாவே இருக்கு, கல்யாணம் பண்ண நினைக்கக்கூடாது. குணநலன் நல்லா இருக்கும், கெடுதல் வரக்கூடிய தசாபுத்தி வந்தா என்ன செய்வோம்? அதனால எந்த ஒரு விஷயமானாலும் திருமண விஷயத்துல ஜாதகம் பார்த்து தாங்க செய்யணும். வயசு கடந்தாலும் பொருத்தம் பார்க்கணும். இதெல்லாம் நல்லா பொதுமக்கள் புரிஞ்சுக்கிறங்க. 2ஆம் இடத்தை செவ்வாய் பார்க்கக்கூடாது, அது ராசிக்கு 7 ஆகுது. பொதுவாக சனி செவ்வாய், சனி முழு பாவகிரகம், செவ்வாய் நல்லவர் கெட்டவர், 2 பேர் சேர்ந்தாங்கன்னா போச்சு, செவ்வாயவும் சனி கெடுத்துருவாரு. அப்ப பார்க்கிற இடங்கள் 2 மடங்கு கெடுதல் ஆகும். லக்கணமும் ராசியும் ஒன்னாகி சனி செவ்வாய் தொடர்பு இருந்துச்சுன்னா சொல்லவே வேணாம், மிக தாமதமாகும். அப்படிலாம் ஜாதகங்கிட்ட வந்திருக்குது. லக்கணத்துக்கு 2ஆம் இடம், ராசிக்கு 7 ஆகுது, செவ்வாய் பார்க்கறது பெரிய விஷயம். லக்கணத்தை சனி பார்க்கறது தப்புங்க. சரி, இதெல்லாம் இருக்கு. சரி, வெளிச்சம் வேணும்ல, வெளிச்சம் சுபருடைய பார்வை வேணும். அப்ப பாத்தீங்கன்னா இந்த குரு பகவான் இது 5ஆம் இடம். சரியா?
புத்திர பாவத்தை பார்க்கிறாரு. அடுத்து 7ஆம் பாவம் கல்யாண ஸ்தானத்தையும் பார்க்கிறாரு. திருமணம் தோஷத்துக்கு பின் கண்டிப்பா நடக்கும் சொல்லணும். சில பேர் இத்தனை வயசாயிடுச்சு இதுக்கு மேல என்னத்த வரப்போகுது அப்படின்னு கேட்க சொல்லவே கூடாது. கிரகத்துல ஒவ்வொரு நொடியும் நம்மளுடைய மனிதனுடைய வாழ்க்கைகள் கிரக கையில தான் இருக்குங்க. இப்ப குரு பார்க்கலாம் கண்டிப்பா நடக்குதுங்க. இன்னொரு தோஷ வார்த்தையும் சொல்றேன். லக்கணத்துக்கு 2 ராசிக்கு 7 பார்க்குற அமைப்புல சொன்னோம்னா லக்கணம் முதல்ல சனியுடைய கட்டுப்பாடு அப்படியே தோஷங்களை பார்த்துக்கிட்டே வராங்க. சனி தொடர்பு செவ்வாய் தொடர்பு வரும்பொழுதும் நம்ம அதுக்கு தகுந்த பார்த்துக்கிறோம். சுக்கிரன் களத்திர காரகன், எந்த லக்கணமா இருந்தாலும் களத்திர காரகனும் வருதான். விருச்சிக லக்கணத்துக்கு அவரே தான் 7ஆம் அதிபதியும் அவர் தான், காரகனும் அவர் தான். சூரியனுக்குள்ள அஸ்தங்கம், அதாவது பெரிய ஒளியில இந்த ஒளி உள்ள போகுது. இது ஒரு தோஷம் தான். 1 டிகிரியில அஸ்தங்கம். சுத்தமா சுக்கிரன் வந்து சூரியனுக்குள்ள வெளிச்சம் போயிடுச்சுன்னு அர்த்தம். அஸ்தங்கம். புதன் அங்கே இருக்கிறது அஸ்தங்க வெடிவு. அஸ்தங்கமும் ஆகி சனி பார்க்கறது. இப்ப தோசை அளவுல எல்லாம் பாத்தீங்களா, சனி தொடர்பு 7ஆம் இடத்துக்கு கிடைக்கிற 7ஆம் அதிபதி கிடைக்குது. குடும்பஸ்தானத்துக்கு செவ்வாயுடைய பார்வை. ராசிக்கு 7ஆம் இடமும் செவ்வாயோட அந்த லக்கணத்துக்கு 2ஆம் இடம் ராசிக்கு 7ஆம் இடமா ஆகுது. அதுக்கும் செவ்வாய் பார்வை. லக்கணத்தையும் சனி பார்க்குது. இதுக்கு மேல எப்படி வளர்க்கறது? அப்ப லேட்டா தான் நடக்கும் அப்படின்னு சொல்லியாச்சு. சரி, எப்ப நடக்கும்? குரு குழந்தைஸ்தானத்தை பார்க்கிறாரு, குழந்தை உண்டு. 7ஆம் இடத்தை பார்க்கிறாரு, திருமணம் உண்டு. அதற்கு பின் குழந்தை உண்டுன்னு சொல்லியாச்சுங்க. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா 9ஆம் இடத்தை பார்க்கிறாரு, பாக்கியங்கள் கிடைக்கும். இது பொதுவான பலன். 9ஆம் இடத்தை பார்க்கறது பாக்கியங்கள் கிடைக்கும் அப்படின்னு அர்த்தம். தாய் தந்தை நேசம் இப்படிதான் சொல்லிடலாம். சரி, எப்ப நடக்கும்? தசாபுத்தி அமைப்புல பாக்குறேங்க. இப்ப சனி தசை குரு புத்தியில திருமணம் நடக்கும். நான் 30 வயசுன்னு சொன்னேன், 29 நடக்கும், 31 தாண்டும். தசாபுத்திகள் அதை நம்மளுடைய சம்பவங்கள் நினைத்தது தசாபுத்திகள். சனி தசையில குரு புத்தியில லக்கணத்துல குரு இருக்குல்ல, 5ஆம் இடத்தை பார்க்கறதுல குருவுக்கு எந்தவித பாவத்துவம் இல்லை. சனி பார்க்கறது வந்து அந்த சனி பார்க்கறதுக்கு அப்ப சின்ன வயசுல நம்ம திருமணம் செய்யக்கூடாதுன்னு எடுத்துக்கணும். அந்த சனி பார்க்கக்கூடிய தோஷம் முடிஞ்சு போச்சுன்னா குரு வந்து 5ஆம் இடத்தை 7ஆம் இடத்தையும் பார்ப்பாரு. அப்ப சனி தசை குரு புத்தியில திருமணம் நடக்கும். 9/3/2026 பிறகு நிச்சயம் நடக்கும்னு சொன்னாங்க. இவ்வளவுதாங்க விஷயம். அப்ப சனியை முழு பாவக்கிரமா நினைச்சுக்கிட்டு, செவ்வாய் நல்லவர் கெட்டவர் நினைச்சுக்கிட்டு, குரு பகவான், சுக்கிர பகவான், சுக்கிரன், பௌர்ணமி சந்திரன், புதன் இவங்களெல்லாம் நல்ல கிரகம் நினைச்சுக்கிட்டு நம்ம பலன் பார்த்தோம்னா, கிரக சுபத்துவ பாவத்துவ அமைப்பு இப்படி பார்த்தோம்னா பலன்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாங்க. நாளைக்கு வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.